நேற்று விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் வந்து போய் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருந்தீங்க. ஆனா நேற்று சாயங்காலம் வந்து பனையூருக்கு கூப்பிட்டு அந்த போராட்ட குழுவை சந்திச்சு நாங்க உங்களோட நிக்கிறோம் அப்படின்னு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. போராட்டம்னா பிரச்சனைகள் தான் வரும். போராட்டங்கள்னா கண்டிப்பா போக்குவரத்து பாதிக்கப்படும், இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுல தப்பு கிடையாது. போராட்டங்கள் மக்களுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்களுக்காக இந்த விஷயங்கள் நடக்கிறதுல தப்பு கிடையாது. அப்பதான் அந்த போராட்டத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த விஷயங்கள் பண்றாங்க. நீங்க பெரிய ஒரு புரட்சியோ பெரிய அரசியல் மாற்றமோ இந்த விஷயங்களெல்லாம் சைலண்டா எதுவும் பண்ணிட முடியாது. போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் வராம, எந்த இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையுமே வராம நீங்க பெரிய புரட்சி எல்லாம் பண்ணிட முடியாது. நேற்று சீமான் அவர்கள் 2வது நாளாக அந்த மக்களை போய் மீட் பண்ணி ஆதரவு கொடுத்திருக்காரு, பேசியிருக்காரு. இப்ப சீமான் பண்ணாம இருந்திருந்தாருன்னா, அங்க போகாம இருந்திருந்தாருன்னா விஜய்க்கு அங்க போகணுன்ற அழுத்தம் ஏற்பட்டிருக்காரு. இப்ப சீமான் அந்த போராட்டத்துக்கு போறாருன்னு வச்சுப்போம். எல்லாம் ஃபர்ஸ்ட் சீமானை பார்ப்பாங்க, ரெண்டாவது எங்க திரும்புவாங்க, அப்படியே விஜய் பக்கம் தான் திரும்புவாங்க. அவன் நீ என்ன பண்றீங்கன்னு இந்த பக்கம் தான் திரும்புவாங்க. சோ அது சிக்கல் தான். விஜய் அப்புறம் ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. என்டிகே அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது, அதுவும் டிவிகேவை எதிர்த்தும் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலா டிவிகேவுக்கு அந்த அழுத்தம் இருக்கு. வடமாநில தொழிலாளர்கள் வந்து அடிச்சு ஒரு தமிழரை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நேரத்துல இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. நார்த் இந்தியன்ஸோட இன்ஃப்ளோ அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. பெரிய கண்ட்ரோல் எதுவும் நமக்கு இல்ல. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க, ஏதோ ஒரு கோவம், அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அதுவும் எங்க தமிழ்நாட்டுல அவங்க இந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க. புதுசான ஒரு என்வாரன்மெண்ட்டுக்கு போனா ரொம்ப கவனமா, ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. பட் அது எதுவுமே இல்லாம அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கான்பிடென்ட்டா அவங்கனால எந்த எதிர்வினையை பத்தியும் கவலை இல்லாம அக்ரெசிவா அடிக்க முடியுதுன்னா இது எதை காட்டுது? எஸ்பெஷலி இது இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேச வேண்டிய தேவையா ஏற்படுதுன்னா, இப்ப 65 lakh பிஹாரிஸை இங்க ஓட்டர்ஸா ஆட் பண்ண போறோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா இன்னும் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாகும். அங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், சோ இங்க வரலாம் அப்படின்னு வராங்க. நிறைய பேர் இப்படி உள்ள வரும்போது தமிழ்நாட்டில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் நம்மளால அகாமடேட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு நம்மளோட குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய திருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும். யாராவது ரைட் சிட்டிசன் பேசிட்டு வந்தான் அப்படின்னா முதல்ல அவனையும் பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையாக உத்தரவுகள் போட்டிருக்காங்க. நீங்க அனிமல் ரைட்ஸ் எல்லாம் பத்தி பேசுறீங்க, ஆனா இப்ப பேரண்ட்ஸ் நிறைய பேர் குழந்தைங்களை இழந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களை நீங்க திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ நாய் கடிபட்டு உயிர் போகுதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. நாய் மட்டும் கிடையாது, இந்த மாடுமே பெரிய தொல்லை தான். நாயாச்சு அங்கங்க ஓடிட்டு இருக்கு டக்குனு குறுக்க வந்த போது. ஆனா பெரிய மிருகம் டக்குனு குறுக்க வருது, கார் எல்லாம் கவுத்து போடுது. மெயினான ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் பார்த்தோன்னா மாடுகள் அசால்ட்டா உட்காந்துருக்காங்க. இப்ப நான் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது நிறைய நேரங்கள்ல பாக்குறேன் நடு ரோட்ல மாடுகள் உட்கார்ந்துருக்கு. இதை பெருசா இவங்களால எதுவும் பண்ண முடியல. இது பெரிய ஒரு பிரச்சனை தான், நிறைய போக்குவரத்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் முன்பாக பேரணியில வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ இந்த இஷ்யூவை நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா எதிர்கட்சிகள் ரொம்ப காஷியஸா யோசிச்சு இதை கையில் எடுங்க. ஏன்னா நீங்க இதை கையில் எடுக்கும்போது மக்களுக்கு எலெக்ஷன் மேல நம்பிக்கை போகும். மக்களுக்கு எலெக்ஷன் மேல நம்பிக்கை போச்சுன்னா வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓட்டு போட்டுனால கவர்மெண்ட்டை மாற்ற முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டான்னா அவன் வேற ரூட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவான். அது சொசைட்டிக்கு நல்லதே கிடையாது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ். ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொங்கலே வந்து நீங்க வீக் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து இன்னொரு ஜெயலலிதா அல்லது இன்னொரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு செயல்படாதீங்க, உங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்குறீங்க, அவர் அட்டாக் பண்றீங்க, அதை பெர்ஃபெக்ட்டா அட்டாக் பண்ணுங்க. அவர் டேட்டா தப்பா கொடுக்குறாருன்னு அட்டாக் பண்ணுங்க. இல்ல அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாம் கரெக்டா எடுத்து வைங்க. அதை விட்டுட்டு ஏன் பர்சனல் அட்டாக் பண்ணுங்க? எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரிலாம் அவர் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் எதுக்கு பேசணும்? அதுல என்ன இருக்கு? அது பர்சனல் அட்டாக். அது ஏன் அவர் நினைச்சிட்டு போறாரு? நினைச்சு போனா என்ன உங்களுக்கு? தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தில் வந்து போய் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருந்தீங்க. ஆனா நேற்று சாயங்காலம் வந்து பனையூருக்கு கூப்பிட்டு அந்த போராட்ட குழுவை சந்திச்சு நாங்க உங்களோட நிக்கிறோம் அப்படின்னு அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. நிறைய ஆறுதல் வார்த்தைகள் பேசியிருக்காங்க விஜய் அவர்கள். சோ நம்ம கணிப்புனா தப்பா இருக்க கொஞ்சம். அதான் இப்ப பார்க்கும்போது மேபி கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் அவசரப்பட்டு பேசியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். மேலோட்டமா பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தோணும். பட் நம்ம பேசினது கரெக்ட் தான். ஆக்சுவலா நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது அது கரெக்டா இல்லை. விஜய் அவர்கள் அங்க போயிருக்கணும், விஜய் அவர்கள் போகல. ஸோ சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் அங்க போறதுக்கு விருப்பமா இருந்ததாகவும்
பட் அந்த போராட்டக்காரர்கள் வேண்டாம், வந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா விஜய் பெரிய ஸ்டார், நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அதனால போராட்டத்துக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். அதனால போராட்டக்காரர்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாங்க. எனக்கு என்னமோ இது ஏற்புடைய ஒரு விஷயமா தெரியல. போராட்டம்னா பிரச்சனைகள் தான் வரும். போராட்டங்கள்னா கண்டிப்பா போக்குவரத்து பாதிக்கப்படும், இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுல தப்பு கிடையாது. போராட்டங்கள் மக்களுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்களுக்காக இந்த விஷயங்கள் நடக்கிறதுல தப்பு கிடையாது. இப்ப முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க, ரோட் பிளாக் பண்றாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? அப்பதான் அந்த போராட்டத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த விஷயங்கள் பண்றாங்க. நீங்க பெரிய ஒரு புரட்சியோ பெரிய அரசியல் மாற்றமோ இந்த விஷயங்களெல்லாம் சைலண்டா எதுவும் பண்ணிட முடியாது. போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் வராம, எந்த இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையுமே வராம நீங்க பெரிய புரட்சி எல்லாம் பண்ணிட முடியாது. பெரிய விஷயங்கள் பண்ணணும்னா டெஃபினட்டா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும். பட் விஷயம் என்னன்னா, சில போராட்டங்கள் சும்மா கண் துடைப்புக்காக, டைம் பாஸுக்காக பண்ணணுமேனு பண்ணுவாங்க. இப்ப நம்ம சைதாப்பேட்ல எல்லாம் பார்த்தோம்னா ரெகுலரா ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். கட்சிக்காரங்க ஒரு 10 பேர் வந்து ரோட பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான போராட்டங்களை நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. பட் மக்கள் போராட்டம்னு இருக்கு பாருங்க, இந்த போராட்டம் மக்கள் போராட்டம். மக்கள் அவங்க பிரச்சனைக்காக ரோட்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப போக்குவரத்து இடையூறு வர்றதுல தப்பு கிடையாது. மக்களும் இதை ஏத்துப்பாங்க. மரீனா கடற்கரையில போராட்டம் நடந்தது. பல நாட்கள் அங்க பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் அங்க நடந்தது. அப்ப யாரும் குறை சொல்லலையே. அப்கோர்ஸ் அங்க போக்குவரத்து பிரச்சனை வந்தது. பீச்சுக்கு குழந்தைங்களை கூட்டு போக முடியல, வாக்கிங் போக முடியல, சிக்கல்கள்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் ஏன் அதை ஏத்துக்கிட்டாங்க? ஏன்னா அது மக்களுக்கான போராட்டம். மக்களுக்கான போராட்டமா இருந்தா மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில நான் அங்க போனா போக்குவரத்து இடையூறு ஏற்படும், பிரச்சனை வரும் அப்படின்றது கரெக்டான ஒரு வாதமா எனக்கு படல. அங்க கண்டிப்பா போயிருந்திருக்கணும். போராட்டக்காரர்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அப்படி இன்கேஸ் விஜய் அவர்கள் நாங்க வரேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க வாங்கன்னா அவங்க சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களும் அவர் விருப்பப்பட்டா ஸ்ட்ரைட்டா போலாங்க. ஒன்னும் அதெல்லாம் பாத்துக்கலாங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு போலாம். அதுலலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்றோமோ அந்த மக்களுக்கு நன்மை வருதா இல்லையா, அதான் கரெக்ட் எண்ட் ஆஃப் தி ரிசல்ட். கரெக்ட். சோ அதுதான் வேணும் நமக்கு. நீங்க போனீங்கன்னா அங்க லெவலே அந்த மூடே வேற மாதிரி இருந்திருக்கும். பயங்கரமான எனர்ஜி கிரியேட் ஆயிருக்கும், பெரிய ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கும், இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அது நடக்கணும். அது மக்களுக்கு இடையூறு ஏற்படும் நீங்க பார்க்க கூடாது. அது நடக்கணும். மக்களும் ஏத்துப்பாங்க. ஏன்னா அந்த மக்கள் பக்கம் நியாயம் இருக்கு. போராடக்கூடியவங்க மக்கள் பக்கத்துல நியாயம் இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா அதை அவரு பண்ணிருக்கணும். இப்பவே பாருங்க, 10 நாளைக்கு மேல அவங்க ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்ல உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. இதுவும் கண்டிப்பா மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்ததான் செய்யும். பட் இருந்தாலும் அதை பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? அதுக்கான தேவை இருக்கு. அங்க பப்ளிக்ல அப்படி பண்ணும்போதுதான் மக்களுக்கும் இது தெரியும், இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு. இந்த போராட்டத்தை அவங்க வீட்டுல உட்காந்து பண்ணிருக்கலாம்ல, ஒர்க்குக்கு போகாம வீட்டுல உட்காந்தே போராட்டம் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க வெளியே வந்து போராடும் போதுதான் அந்த போராட்டத்துக்கான இம்பாக்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மக்கள் பார்ப்பாங்க, மீடியா பார்ப்பாங்க, ஆக்டிவிஸ்டுகள்லாம் கையில் எடுப்பாங்க. சீமான் மாதிரியான தலைவர் அப்பதான் போக முடியும். நீங்க வீட்டுல உட்காந்து பண்ணீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. ஸோ அதனாலதான் வெளியே வந்து பண்றீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களும் அந்த களத்துக்கு போனார்னா அதோட இம்பாக்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் சீமான் களத்துக்கு போனார், மற்றவங்களும் களத்துக்கு வராங்க. விஜய் அவர்களும் களத்துக்கு தான் வந்திருக்கணும். போராட்டக்காரர்களை பனையூருக்கு கூப்பிட்டு சந்திக்கிறது அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. இதுல ரிசல்ட் வருமா வரலையா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது போறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ரிசல்ட் எப்போ வரும்னா, இந்த போராட்டக்காரர்கள் அவங்களோட போராட்டத்தை வீரியத்தோட கையில் எடுக்கும்போது ரிசல்ட் வரும். விஜய் அவர்கள் வந்தாலும் வரலானாலும் சரி, சீமான் அவர்கள் வந்தாலும் வரலானும் சரி, எண்ட் ஆஃப் த டே இவங்க தான் முக்கியம். இன்னைக்கு இவ்வளவு நாள் அவங்க ஸ்ட்ராங்கா களத்துல நின்னனாலதான் இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. நாளைக்கும் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா நின்னாங்கன்னா ரிசல்ட் வரும். மக்கள் போராடக்கூடியவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா ரிசல்ட் வரும். அது விஜயோ மற்ற தலைவர்களோ அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஆதிக்க வர்க்கம் உங்க மேல நிறைய ப்ரெஷர் போடுவாங்க. இப்பவே நிறைய ப்ரெஷரை போடுறாங்க. நிறைய போராட்டக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நியூஸ்லாம் நம்ம பாக்குறோம். நிறைய பேர்ல கொஞ்சம் பேர் பின்வாங்குறாங்க அப்படின்ற செய்திகளும் வருது. அதுக்கான காரணம் என்ன? சில வேலைகளை பேக்ல இருந்து ஆதிக்க சக்திகள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் மீறி நம்ம உரிமைக்காக நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்ற அந்த உத்வேகத்தோட அவங்க நின்னாங்கன்னா ஜெயிக்கும். அது போக நமக்கு சில கடமைகள் இருக்கு. ஊடகங்களா நமக்கு ஒரு கடமை இருக்கு, தலைவர்களா விஜய், சீமான், மற்ற எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு, பொதுமக்களுக்கும் கடமைகள் இருக்கு. அந்த விஷயத்தையும் நம்ம பண்ணணும். பட் அல்டிமேட்லி இந்த போராட்டம் ஜெயிக்கணும்னா அந்த மக்கள் கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். நின்னாங்கன்னா ஜெயிக்கும். அது போக நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சப்போர்ட்டை நம்ம கொடுக்கலாம். பட் நம்மனாலேயோ விஜயாலேயோ போராட்டம் ஜெயிக்காது. அது அவங்க கையில தான் இருக்கு. நேற்று சீமான் அவர்கள் 2வது நாளாக அந்த மக்களை போய் மீட் பண்ணி ஆதரவு கொடுத்திருக்காரு, பேசியிருக்காரு.
சீமான் மீட் பண்றாரு, இந்த பக்கம் விஜய் அவர்கள் பனையூர் கூப்பிட்டு மீட் பண்றாரு. சோ சீமான் தான் அழுத்தம் போடுறாரா விஜய் மீட் பண்ணணும் அப்படின்றது? விஜய் சீமான் மீட் பண்றதுனாலதான் விஜய்க்கு அழுத்தம் வருதான்னு கேட்கிறேன். அது உண்மைதான், அதுல உண்மை இருக்கு. பட் இருந்தாலும் இங்க கூட நான் அந்த மக்களுக்கு கிரெடிட் கொடுப்போன்றேன். நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு டெஃபினட்டா. இப்ப சீமான் பண்ணாம இருந்திருந்தாருன்னா, அங்க போகாம இருந்திருந்தாருன்னா விஜய்க்கு அங்க போகணுன்ற அழுத்தம் ஏற்பட்டிருக்காரு. இப்ப சீமான் அந்த போராட்டத்துக்கு போறாருன்னு வச்சுப்போம், எல்லாம் ஃபர்ஸ்ட் சீமானை பார்ப்பாங்க, ரெண்டாவது எங்க திரும்புவாங்க, அப்படியே விஜய் பக்கம் தான் திரும்புவாங்க. நம்ம நீ என்ன பண்றீங்கன்னு இந்த பக்கம் தான் திரும்புவாங்க. சோ அது சிக்கல் தான். விஜய் அப்புறம் ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. பட் இருந்தாலும் இங்கேயுமே நம்ம அந்த முக்கியமான அந்த ஃபர்ஸ்ட் கிரெடிட்டை நம்ம மக்களுக்கே கொடுத்துருவோம். ஏன்னா அந்த மக்கள் கிரவுண்டுக்கு வந்து போராடுறாங்க. அதுவே கவர்மெண்ட் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மக்கள் என்ன நம்மள என்ன பண்ணிடுவாங்கன்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் இருந்திருப்பாங்க. அதனாலதான் ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருந்துட்டாங்க. பட் இருந்தாலும் மக்கள் ஃபர்ஸ்ட் கிரவுண்டுக்கு வராங்க, கிரவுண்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, ரிவர்ஸ் போக மாட்டேங்கிறாங்க. அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு 2000 பேர் நிற்கும் போது மீடியா கண்டிப்பா பேசியே தீரணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அட்லீஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் அப்புறம் நியூஸா அதை கவர் பண்றாங்க, ஆக்டிவிஸ்டுகள் உள்ள வராங்க, அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வராங்க, சில நடிகர்கள்லாம் உள்ள வராங்க. ஸோ அந்த மக்கள் அங்க ஸ்ட்ராங்கா நிற்கும் போது எல்லாருமே உள்ள வரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்புறம் சீமான்லாம் உள்ள வந்து அந்த இஷ்யூவை பொலிட்டிக்கலா கையில் எடுக்கும் போது விஜய்க்கும் ப்ரெஷர் வருது. சீமான் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாருன்னா டைரக்டா அது டெஃபினட்டா விஜய்க்கும் அது ஒரு ப்ரெஷரை போடும். ஏன்னா இப்ப சீமான் வர்சஸ் விஜய், நிஜமான மாற்று அரசியல் யார் முன் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இப்ப இருக்கு. ஏன்னா 2 பேருமே மாற்று தான் பேசுறாங்க. அப்ப நிஜமான மாற்று நாம் தான் நிரூபிக்கக்கூடிய அந்த தேவையும் இருக்கு. 2 கட்சிகளுக்கும் அந்த தேவை இருக்கு. பட் என்டிகேவை பொறுத்தளவுல அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே களத்துல தான் இருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் கையில எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது களத்துல போறது பிரச்சனை கிடையாது, பழக்கப்பட்ட ஒரு விஷயம், தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஜயை பொறுத்தளவுல இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு இஷ்யூ எடுக்க இவங்களுக்கு அந்த சிக்கல் வரும். அது போக சீமானும் பார்த்தோம்னா இப்ப விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். பொலிட்டிக்கலா டிவிகேவையும் விஜயும் அட்டாக் பண்றாரு. ஸோ நேச்சுரலா இந்த மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணும்போது கம்பேரிசன் வர ஆரம்பிச்சிடும். உடனே அடுத்தது அவங்க உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, நீங்க அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அரசியல் ரீதியாகவும் இந்த மோதல்கள் போகும். நாங்க இதெல்லாம் பண்ணோம், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அது அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அப்படி வரும்போது அதை கவுண்டர் பண்ணனால நீங்க களத்துல இறங்கிதான் ஆகணும். ஸோ இப்ப என்டிகே அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது, அதுவும் டிவிகேவை எதிர்த்தும் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலா டிவிகேவுக்கு அந்த அழுத்தம் இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸோ என்டிகே எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இறங்குறாங்களோ அப்ப பேசிக்கான சில விஷயங்கள் அது பண்ணி ஆகணும். நேத்து பெருசா ஒன்றும் விஜய் பண்ணல. விஜய போய் அங்க போய் சந்திச்சிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எல்லாம் கிடையாது. அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அவரு கூட ஷோல்டர் டு ஷோல்டர் அங்க போய் நிக்கல. இன்ஃபேக்ட் அப்படி நின்று இருக்கணும். இது ஒரு நல்ல பிராக்டிஸ் கிடையாது. போராடக்கூடியவங்க அங்க போய் ஒரு லீடரை நேர்ல போய் பார்த்து அவரோட சப்போர்ட்டை வாங்குறது நல்ல பிராக்டிஸ் கிடையாது. தலைவர்கள் தான் களத்துக்கு போகணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தலைவர்கள் தான் களத்துக்கு போகணும். அதான் நியாயம். பட் எனிவே ஓகே, இந்த விஷயம் நடக்குது. பட் இதை செய்யறதுக்கு கூட ப்ரெஷர் அங்கிருந்து வருதுன்னு தான் பாக்குறேன். என்டிகே சைட்ல இருந்து வருதுன்னு பாக்குறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் வந்து அடிச்சு ஒரு தமிழரை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நேரத்துல இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் பக்கத்துல இந்த நியூஸ் ஆனது அடிப்படுது. ஸோ சிலர் வந்து கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மோசமான ஒரு டெவலப்மெண்ட் தான். இப்ப நார்த் இந்தியன்ஸோட இன்ஃப்ளோ அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. பெரிய கண்ட்ரோல் எதுவும் நமக்கு இல்லை. அவங்களோட பழக்க வழக்கங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சோசியல் பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க வராங்க, எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. ஸோ நம்மளோட வளர்ப்பு, நம்மளோட ஹிஸ்டரி, ட்ரெடிஷன்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்மளால பெருசாக அவங்களோட இன்டெகிரேட் ஆக முடியல. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க, ஏதோ ஒரு கோவம், எக்ஸாக்டா என்ன பிரச்சனைன்னு தெரியல, நிறைய தியரிஸ் முன்வைக்கப்படுது. பட் ஏதோ ஒரு கோவம், அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அதுவும் எங்க தமிழ்நாட்டுல அவங்க இந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க. நம்ம இப்ப வேற ஸ்டேட்டுக்கு போனா எப்படி இருப்போம்? நம்ம அங்க ரொம்ப நார்மலா இருக்கிறத விட ரொம்ப பொலைட்டா இருப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா, புது என்வாரன்மெண்ட், அது அங்க அடாப்ட் ஆகணும். நமக்கு சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது, எல்லாரோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை, யாரையும் பகச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கவனமா இருப்போம். எல்லா மனிதர்களும் அப்படிதான். புதுசான ஒரு என்வாரன்மெண்ட்டுக்கு போனா ரொம்ப கவனமா, ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. பட் அது எதுவுமே இல்லாம அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கான்பிடென்ட்டா அவங்கனால எந்த எதிர்வினையை பத்தியும் கவலை இல்லாம அக்ரெசிவா அடிக்க முடியுதுன்னா இது எதை காட்டுது? அவங்க டாமினண்டா பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் காட்டுது. இது நல்லது கிடையாது. எஸ்பெஷலி இது இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேச வேண்டிய தேவையா ஏற்படுதுன்னா, இப்ப 65 lakh பிஹாரிஸை இங்க ஓட்டர்ஸா ஆட் பண்ண போறோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுன்னா இன்னும் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாகும். தமிழர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு
பொலிட்டிக்கல் பவர் இந்த உலகத்துல எங்க இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலத்துல மட்டும்தான் தமிழர்களுக்கு ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. நான் சொல்றது ஓரளவுக்கு தான், பெரிய பொலிட்டிக்கல் பவர்லாம் கிடையாது. இங்கேயும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் அதிகாரத்தை விட்டுறக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் இந்த யூடியூப் ஜேர்னி இதுல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முக்கியமான விஷயங்கள் நினைச்ச சில வீடியோஸ்ல பேசுவோம்ல, அந்த வீடியோஸ்க்கு பெருசா வரவேற்பு இருக்காது. முக்கியமான இஷ்யூஸ் நம்ம பேசும்போது அந்த வீடியோ பெருசா போகாது. நான் பார்த்தளவுல சீரியஸான இஷ்யூஸ் பேசியிருப்போம், பெருசா போகாது. சாதாரண விஷயங்கள், விஜய் பத்தி பேசுவோம், சீமான் வர்சஸ் விஜய்னு பேசுவோம், மற்ற அரசியல்கள்லாம் நம்ம பேசுவோம், அதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா போகும். அதுவும் முக்கியம் தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம், தமிழ்நாட்டோட எதிர்காலம் சார்ந்த விஷயம். பட் மக்கள் இன்னும் அதை சீரியஸா எடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு டெஃபினட்டா இருக்கு. அந்த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் வாங்கல, அந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது இன்னும் மக்களுக்கு புரியல. இது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது நிறைய இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கேள்விப்படும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு செங்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு சூளை மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கு. செங்கல் சூளை தயாரிக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு 7-8 அவங்க பீகாரியா ஒடிசா ஃபேமிலியான்னு தெரியல. சோ வட மாநில தொழிலாளர்கள் ஃபேமிலியோட தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 குடும்பம் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் தான் சொல்றாங்க. அங்கேயே இருந்து 3 ஷிஃப்டா ஒர்க் பண்றாங்க. சோ அப்படிதான் தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் இதுல என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம் தமிழ்நாடு. இந்த கொத்தடிமை சிஸ்டம்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம். அந்த காலத்துல கூட்டு கொத்தடிமைகளாக பண்ணைகள்ல வச்சு ஒர்க் செய்ய வைப்பாங்க. சோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒழிச்சுக்கிட்டே வரோம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சட்டப்பூர்வமாக கொத்தடிமைகள் உருவாக்கப்படுறாங்களா அல்லது இல்லீகலா இது எப்படி பாக்குறது அப்படின்னு தெரியல. 3 ஷிஃப்டா ஒரு 15 குடும்பத்தை கூட்டு உட்கார வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா, இது ஒரு வகையான உழைப்பு சுரண்டல் தான். இது அந்த மக்களுக்கான அந்த சம்பளமும் நீங்க தரப்போறது இல்லை. உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய வாதமே என்ன? அவன் சம்பளம் கம்மியா வாங்கலாம், அப்போ நீ உழைப்புக்காத சம்பளம் தரமாட்டேன் அப்படின்றது நீயே ஒத்துக்கிற. இன்னொன்னு, அவனை கண்ணா பின்னான்னு வேலை வாங்குற. நீ கிட்டத்தட்ட 15 மணி நேரம் 16 மணி நேரம் இழுத்து போட்டு வேலை வாங்குற. 3 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் அடிக்கிற தூக்கி. அவனுக்கு அவன் குழந்தைக்கு கல்வி கிடைக்குதா, என்ன கிடைக்குது அப்படின்றத பத்திலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. சோ இது ஒரு பக்கம். இது நம்ம நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசிய இயக்கங்கள் பேசுறதை விட இதை சீரியஸா கம்யூனிஸ்ட் தான் கையில் எடுக்கணும். அந்த தொழிலாளர்களையும் கூட்டு வராதிங்க, கூட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பரா அவங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துக்கு கம்யூனிஸ்டுகள் நகர்ந்து இந்த பார்வையிலிருந்து அதை பார்த்தா கூட அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு கூட நிக்கணும் இல்ல கம்யூனிஸ்டுகள், எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த விஷயத்த நானும் ஏத்துப்பேன். அவங்களும் மனிதர்கள் தான், நம்மள மாதிரி அவங்களும் மனிதர்கள் தான். அங்கிருந்து இங்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த தேவை இருக்கு, அதனாலதான் வராங்க. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னும் ஒரு பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அங்கிருந்து இங்க மாசா மைக்ரேட்டா இங்க வராங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அங்கிருந்து இங்க ஓடி வராங்க இல்லையா? சோ அந்த வறுமையில இருந்து தப்பிக்கணும், டெம்பரரியா தப்பிக்கணும்ன்றது அங்கிருந்து ஓடி வராங்க. எப்பவுமே நான் என்ன பார்ப்பேன்னா, ஒரு பகுதியில பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். நீங்க அங்கிருந்து இங்க ஓடி வரீங்கன்னா என்ன ஆகுது, அந்த பிரச்சனைக்கு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனை நீங்க கையில் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் இருக்கு, அப்படியே ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஷரை அவுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? குக்கர் வெடிக்கவே வெடிக்காது, அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அங்க ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல பீகார்ல இல்லையா? அது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு. அந்த சிஸ்டமை மாத்தணும், அதை உடைக்கணும், உடச்சு புது சிஸ்டமா கட்டணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை பண்ணாம அங்க தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க. நம்ம அவங்களுக்கு டெம்பரரியா ஒரு ரிலீஃப் இருக்கிறோம் தமிழ்நாட்டுல. சோ ஒண்ணு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அங்க நிறைய பிரச்சனை இருந்தாலும் அங்க இருந்து அதை சரி செய்யறது கரெக்ட். அதுல இருந்து நிறைய பேர் தப்பிக்காம இருந்தா பெட்டர். பட் நம்ம இந்த கதையெல்லாம் போய் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் வாழ்வா சாவான்ற இடத்துல இருப்பான். ஸோ வருவான். நான் ஓவராலா ஒரு மேக்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன். ஸோ ஐடியலா ஒரு பிரச்சனை வரும்போது அங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கான மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது அந்த மாற்றம்ன்றது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க அங்க இருந்து வரும்போது நம்ம ஆட்கள்கிட்ட நீங்க பெரிய லெவல்ல சேலரி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னா அப்புறம் நம்ம ஆட்கள் நம்ம முதலாளிகள் அப்புறம் நம்ம ஆட்கள்கிட்டே போக ஆரம்பிச்சிடுவாங்க. தமிழர்கள் வேண்டாம், நம்ம நார்த் இந்தியன்ஸை வேலைக்கு எடுப்போம் அப்படின்ற இடத்துக்கு ஏன் வராங்க? ஏன்னா அவங்க சீப் லேபர், அவங்க ரொம்ப சம்பளம் கம்மியா கேட்கறாங்க, அதனால இந்த விஷயங்கள் பண்றோம். பிளஸ் நல்லா ஒர்க்கும் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில
இப்போ லெட்ஸே யூனியன்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களோட சேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுப்போம். அப்படி பண்ணியாச்சுன்னா அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அது ஒரு கம்யூனிஸ்ட் பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸையும் நம்ம சேர்க்க முடியலங்க. கம்யூனிஸ்ட் பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கம்மியா சேலரி வாங்குறவனுக்கே ஒன்றும் பண்ண முடியல நம்மளால. இங்க எவ்வளவு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூட பெருசா நம்மளால எதுவும் பண்ண முடியலையே இன்னைக்கு. அவங்களே பிரச்சனையில தான் இருக்காங்க. அன்ஆர்கனைஸ்டான லேபர்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது. ஒரு யூனியன் எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம பண்ணல. இங்கே நம்ம எதுவும் பண்ண முடியல. அங்க இருந்து வரவனுக்கு என்ன பெருசா பண்ண போறோம்? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல உரிமை மீறல் நடக்குதுன்ற கண்டிப்பா ரொம்ப பொதுவா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இது இந்தியா தான், அங்க இருந்து இங்க வரலாம், இங்க இருந்து அங்க போகலாம், அந்த பொருளாதாரம் இங்க வரலாம், இந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் அங்க போடலாம், அவங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, தொழிலாளர் தானங்க, அவன் வயிற்று பொழப்பு போறான், சம்பாதிச்சுட்டு போறான். ஆனா இதுக்குள்ள ஒரு உரிமை மீறல் நடக்குது, சட்ட விரோதமாக சில விஷயங்கள் செய்யறாங்க. இதனால தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுது. சோ இந்த பார்வையில இருந்து அதை பார்க்கணும். இவனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, லேபர் கம்மியான காஸ்ட்டுக்கு அவன் வரான், அதுக்கப்புறம் நிறைய நேரம் வேலை செய்யறான். இவ்வளவுதான், இவங்க பேசிக்கான விஷயத்த மட்டும் பாக்குறாங்க தவிர, இதனால சமூகத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற விஷயத்த அரசியல் கட்சிகள் முக்கியமாக பார்க்கறது இல்லை. இது ஒரு இந்தியா தான் எங்களுக்கு தெரியாது. அது சோ இதுல பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்றோம் நாங்கன்ற. இதுல சிம்பிளான விஷயம் என்னன்னா, நான் மற்ற எல்லா ஆங்கிள்ஸ்குள்ளயும் போல, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் விட்டுட்டு, இங்க சிக்கல் என்னன்னா, தமிழ்நாடுன்ற வளர்ந்த ஒரு ஸ்டேட் இருக்கு. இங்க மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, சேலரி ரொம்ப அதிகமா இருக்கு, மற்ற ஸ்டேட்டோட ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உயரமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, ரொம்ப கீழே இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய பேர் வராங்க. அங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஸோ இங்க வரலாம் அப்படின்னு வராங்க. நிறைய பேர் இப்படி உள்ள வரும்போது தமிழ்நாட்டில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் நம்மளால அகாமடேட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு, நம்மளோட பவுண்டரிஸை ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போதைக்கு அந்த மாதிரியான சிஸ்டம் இல்ல. இன்னலைன் பெர்மிட் சிஸ்டமோ ஏதோ ஒண்ணு, அது நார்த் ஈஸ்ட்ல சில சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் அதை பண்ணிருக்காங்க. பட் தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட்ல அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் உங்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். 7 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு தான் அவங்களால இமிகிரன்ஸை உள்வாங்க முடியும். எப்படி பிரிட்டனால சில குறிப்பிட்ட அளவுக்கு தான் இமிகிரன்ஸை உள்வாங்க முடியுதோ, ஜெர்மனினால குறிப்பிட்ட அளவுக்கு தான் உள்வாங்க முடியுதோ, அதை தாண்டி போகும்போது பிரச்சனை வருது, உள்ள மோதல்கள் வருது, பிரச்சனைகள், குழப்பங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரியான சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வராமல் இருக்கணும்னா ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான், அதுலலாம் எனக்கு எந்த மாற்றமே கிடையாது. இந்தியா அப்படின்ற இந்த நாட்டுக்கு உட்பட்டு தான் ஸ்டேட்ஸ் அப்படின்ற அமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்டேட் அப்படின்ற அமைப்பை எதுக்கு உருவாக்கியிருக்கோம்? மாநிலங்கள் எதுக்கு உருவாக்கியிருக்கோம்? மாநிலங்களுக்கு உள்ள மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மக்கள் இருக்காங்க. அவங்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக தான் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். எடுத்தோடனே ஸ்டேட்ஸ்லாம் இல்லையே, அதுக்கப்புறம் தான் உருவாக்குறோம். ஸோ அப்ப ஸ்டேட்ஸ் அப்படின்ற அந்த மாநிலம் அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பா இருக்கணும். அதை உடைக்கிற அளவுக்கு நான் போகக்கூடாதுல்ல. நம்ம எல்லாம் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கோன்றதுக்காக அப்புறம் மாநிலங்கள் எதுக்கு இருக்கு? நீங்க மாநிலங்களே காலி பண்ற அளவுக்கு நீங்க போகக்கூடாதுல்ல. இது நார்த் இந்தியாவை மாறிடக்கூடாது. அப்புறம் எதுக்கு நாங்க தமிழர்களுக்கு எதுக்கு ஒரு மாநிலம்? அப்புறம் சோ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடுன்ற மாநிலத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கான வேலைகளையும் பார்க்கணும். ரெண்டாவது, இப்ப பயங்கரமா நிறைய பேர் பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி நார்த்ல இருந்து வரவங்களெல்லாம் நீங்க எப்படா நீ வரவனான்னு சொல்லுவா, அவங்களும் இந்தியர்கள் தானடா. நீ பீகாரிஸ் ஒரு 6.5 lakh ஓட்டர்ஸ் இங்க வராங்க, அவங்கள ஓட் போடக்கூடாதுன்னு சொல்ற, அப்ப நீ மட்டும் அங்க மகாராஷ்டிரால போடலாமாடா? உனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? கான்ஸ்டிடியூஷன் எல்லாருக்குமே கரெக்ட் தானான்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட நியாயங்களை பேசுறாங்கல்ல. இவங்க எல்லாருமே ஒடிசால எலெக்ஷன் நடக்கும்போது பாண்டியனை எவ்வளவு அசிங்கமா டீல் பண்ணாங்க. அவரை ஒரு தமிழன் உங்களை ஆளலாமான்னு பேசினாங்க. நான் அடிச்சு சொல்றேன், இங்க இந்த பேச்சு பேசுறவங்களும் அங்க எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வரேன். இந்த வலதுசாரிகள் தான் இப்ப இதெல்லாம் பேசுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் அங்க இருந்து இங்க வரும்போது உரிமைகள் எல்லாம் பேசக்கூடியவங்க, கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் பேசக்கூடியவங்க, ஏன் ஒரு தமிழன் ஆண்டா என்ன ஒரிசாவை? என் சிஎம் ஆகக்கூடாதா? என் பிஎம் ஆகக்கூடாதா தமிழன்? அப்ப அந்த இடத்துல உங்களோட ஆட்டிடியூட் காட்டுறீங்கல்ல. சோ அப்ப இந்த டயலாக்லாம் நீங்க ஏன் பேசுறீங்கன்னா, தமிழர் நலன் குறித்த உங்களுக்கு அக்கறை கிடையாது. நீங்க அப்ப நியாயமா இருக்கணும்ல, எல்லா இடத்துலயும் நியாயமா பேசுங்க. தமிழன் அங்க போகும்போது இந்த ரூல்லாம் அப்ளை ஆக மாட்டேங்குது. அப்ப கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி எல்லா இந்தியர்களும் ஒண்ணுதான், நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும், அதெல்லாம் அப்ளை ஆகல. இப்ப பேசக்கூடியவங்க எவனும் அப்ப வாயை திறக்கல. டிவி டிபேட்ல எல்லாம் பாருங்களேன், அன்னைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இருந்தானுங்க. இந்த பாண்டியன் இஷ்யூ வரும்போது குவைட்டா இருந்தவனுங்க எல்லாம் இந்த இஷ்யூக்கு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன்றானுங்க, அதுன்றானுங்க, இதுன்றானுங்க. ரைட்டு, ஆனா எல்லா இடத்துலயும் இது அப்ளை ஆகும்ல. ஸோ அதனால நான் ஏன் இதை சொல்றேன்னா,
பெரும்பான்மையான தமிழர்களுக்கு தமிழ்நாடு மேல அக்கறை இருக்கும். தமிழ்நாடு அப்படின்ற இந்த மாநிலத்தை பாதுகாக்கணும், இந்த மண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த அக்கறை இருக்கும். கொஞ்சம் பேருக்கு இந்த அக்கறை இருக்காது. அதுக்கு வேற நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஃபர்ஸ்ட்ரேஷன் இருக்கலாம், வேற நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் நம்ம இந்த எல்லா இடத்துலயும் இருக்கும். ஒரு 100 பேர் இருக்கான ஒரு 10 பேர் நெகட்டிவா தான் இருப்பான். எல்லா ஸ்டேட்லயுமே கொஞ்சம் அது கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இங்க நம்ம இதை பேசும்போது தமிழர்களுக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது ஏகப்பட்ட பாயிண்ட் எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இது அன்னைக்கு யாருமே பேசல. அன்னைக்கு நான் இந்த இஷ்யூ பேசும்போது இதே இடத்துல என்ன திட்டினாங்க, கமெண்ட்ல வந்து திட்டுறாட்லாம் சில கமெண்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவேன் யாரு பேசுறாங்கன்றதெல்லாம். இதே ஆட்கள் நம்ம பாண்டியனை பத்தி அன்னைக்கு பேசும்போது வந்து திட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய அக்கறை இல்லை, தமிழ் மக்கள் மேலையும் தமிழர் நலன் மேலையும் பெரிய அக்கறை இல்லை அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். பட் ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு மக்களுக்கும் அவங்களோட கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல் இருக்கணும், அவங்களோட மண் இருக்கு இல்லையா அவங்க கண்ட்ரோல் இருக்கணும், நிலமும் அவங்க கண்ட்ரோல் இருக்கணும். இங்க நமக்கு ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. கண்டவன் வந்து குப்பையை கூட்டிட்டு போறான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இங்க இருக்கக்கூடிய நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு எதிராகவே செயல்படுறாங்க, நம்மளோட நலனுக்கு எதிராகவே செயல்படுறாங்க. அதையும் நமக்கு எதுவும் பெருசா பண்ண முடியல. ஒரே நாடுதான் புரிஞ்சுக்க முடியுது. கரெக்ட். ஆமா. ஆனா கேரளால வந்து விழுமியம் போர்ட்டு கட்டுறாங்க. அந்த போர்ட்டுக்கு தேவையான கற்கள் எல்லாம் கன்னியாகுமரியில இருந்து அவன் உடைச்சு ஏத்திட்டு போறான். கேரளால அவ்வளவு மழை இருக்குது, ஆனா ஒண்ணு கூட அவன் உடைக்க வந்து அலோவ் பண்ணாம கன்னியாகுமரியில இருந்து உடைச்சு ஏத்திட்டு போறான். இன்னும் கூட இன்னைக்கு நீங்க போனா கூட அவ்வளவு லாரியில இருந்து கற்களானது மண்ணானது மலையை உடைச்சு ஏத்திட்டு போறான். சோ அவன் பார்க்கல, இது ஒரே நாடு தானே. சோ அது அவனுக்கான அந்த விழுமி போர்ட்டுக்கான கல்லை வந்து அங்க கேரளாலே உடைச்சிக்கலாம்ல. அவனு சொல்றேன், அவன் கரெக்டா இருக்கான். அவன் வந்து கேரளான்றது என் மண்ணு, அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், வேற வழியே இருந்தா இல்லைன்னா தான் அங்க கை வைப்பேன், எனக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா நான் பக்கத்துல போவேன்றது அவன் ஸ்டாண்டா இருக்கு. ஆனா இங்க இருக்கான் பாருங்க, நமக்கு நம்மளோட தமிழர்களோட பிரதிநிதின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க, இவங்க தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே ஆட்டிடியூட்ல அதே பார்வை இங்க இருக்க ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும். என் மண்ணை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இங்க வந்து நீ குப்பையை கொட்ட முடியாது, இங்க இருந்து நீ நேச்சுரல் ரிசோர்ஸ் எடுத்துட்டு போக முடியாது, கல்லை உடச்சிட்டு எடுத்துட்டு போக முடியாது, இது என் சொத்துடா, என் மக்களுக்கான சொத்துடான்ற பார்வை இவங்களுக்கு இருக்கணும். இவங்க எப்படி பாக்குறாங்க, எல்லாமே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் அதை யூஸ் பண்ண மாட்டேன்றான், அவன் நிலத்தை அவன் டச் பண்ண மாட்டேங்கிறான். பரவாயில்ல, நான் காசு கொடுத்து ஏன் இதை தூக்கிட்டு போ, என் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. கேரளால மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பட்டுன்னு கூடுவான். இத்தனைக்கும் சர்வதேசியம் பேசக்கூடியவங்க, உலக மக்கள் எல்லாம் ஒரு இதுல திரளணும், தேசியத்து மேல் நம்பிக்கை இல்லாத கம்யூனிசம் பேசக்கூடியவங்க வந்து இது கேரளா தமிழ்நாடு. அது கரெக்ட் தாங்க. இன்டர்நேஷனலிசம்னா அப்படிதான். இன்டர்நேஷனலிசம் நேஷனலிசமுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன் தான். நேஷனலிசம் வந்து இன்டர்நேஷனலிசம் வந்து நேஷனலிசம் எல்லாம் நிக்க முடியாது. முதல்ல நீங்க நேஷனா இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன் தான் இன்டர்நேஷனலிசம். ஸோ நீங்க முதல்ல உங்க மண்ணை நீங்க சாலிடா ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க உங்க மண்ணை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணலன்னா நீங்க நேஷனலிஸ்டாவும் இருக்க முடியாது, இன்டர்நேஷனலிஸ்டாவும் இருக்க முடியாது. இன்டர்நேஷனலிஸ்ட். ஸோ நீங்க இன்டர்நேஷனலிஸ்டா இருக்கணும்னா முதல்ல நீங்க நேஷனலிஸ்டா இருக்கணும். அப்பதான் நேஷன்ஸுக்குள்ள கனெக்ஷன் இருக்க முடியும், கோஆபரேஷன்லாம் இருக்க முடியும். ஸோ அதனால அவன் கரெக்டாக தான் இருக்கான். அவன் மண்ணுன்னு வரும்போது, அவனோட ரிசோர்ஸ்னு வரும்போது, அவனோட நலன்கள்னு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கான். நமக்கு அதை பத்தின புரிதலே இல்லை. நான் கன்னியாகுமரி தான், கேரளாவுக்கு நிறைய நேரங்கள் போயிருவேன். அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை தான் டக்குன்னு வருவாங்க, குயிக்கா பட்டுன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள், நம்ம அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். இங்க நம்ம மக்களுக்கு எந்த அவேர்னஸும் கிடையாது. ஒரு வாட்டர் பஸ் போயிட்டு இருக்கும், ரோடு ஓட்டையா இருக்கும், நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டோம், குவைட்டா இருப்போம். சாரி, இல்ல பெரியார் டேம் வந்து இடிக்கணும் அப்படின்னு நடிகைகள் பேசுறாங்க. கரெக்ட். அது அந்த பொண்ணு 20 வயசு கூட ஆயிருக்காது. அந்த பொண்ணு வந்து இந்த டேம் வந்து இடிக்கணும், அதனாலதான் வந்து இடுக்கியில வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு. ஆனா இங்க இருக்கக்கூடிய 60 வயசு சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், காவேரியில ஏன்டா நீ தண்ணி தர மாட்டேற அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. காவேரியில தண்ணி தர மாட்டாங்கன்றது இன்னொரு விஷயம். இப்போ என்ன புது அப்டேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுல தண்ணி தானே கேக்குற, இந்த தொழிற்சாலை கழிவுகளோட சேர்த்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி திறந்து விட்டு அதுக்குள்ள தொழிற்சாலை கழிவுகளையும் திறந்து விடுறது. சோ இந்த மாதிரியான அக்கிரமங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நடக்குது. ஆனா நம்ம கிட்ட வந்து நம்ம எல்லாம் இந்தியர் தானே, அவனுங்க இந்தியர் தானே, ஏன்டா எல்லாம் இந்தியர் தான், அப்ப எனக்கு அக்கிரமம் நடக்கும்போது பேச மாட்டேன், நான் அவனுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்றேன். அது வந்து நான் அவன் பண்ற ரியாக்ட் தான் பண்றேன். நான் அதுக்கு வந்து என்கிட்ட வந்து இந்தியன் பாடம் எடுத்துட்டு இருக்கானுங்க. ரெண்டாவது, இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான். இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் அவன் எவ்வளவு விகரசா அவனோட எல்லைகளை ப்ரொடெக்ட் பண்றானோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்மளோட எல்லைகள், தமிழர்களுக்கான எல்லைகளை கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இவங்க அதுல ரிலாக்ஸ்டா இருக்காங்க, நம்மளோட நலனை ப்ரொடெக்ட் பண்றதுல ரிலாக்ஸ்டா இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க நம்மளோட கவர்மெண்டாவே இல்லை. நம்மளோட கவர்மெண்டா இருந்தா
நம்ம நலனை பாதுகாக்கணும், நம்ம நாட்டோட நலனை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டோட நலனை பாதுகாக்கணும். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க பாருங்க, கழிவு நீர் உள்ள வருது, குப்பைகளை வந்து கொட்டிட்டு போறாங்க, கல்லை உடச்சு தூக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நம்மளால என்ன பண்றான்? சைலண்டா உட்காந்துருக்கான். மீடியா பேசாது, மீடியா அவன் பேக்கெட்ல உட்காந்துருக்கு, மீடியாவும் பேச மாட்டான். அப்படியே சைலண்டா உட்காந்தா தமிழ் மக்களுக்கு எதுவும் தெரியாது. நமக்கு ஈவினிங் ஆனா டாஸ்மார்க் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, அங்க போகணும். ஆமா ஆமா, ஐபிஎல் ஓடும். சினிமா இண்டஸ்ட்ரியும் அவங்க கையில தான் இருக்கு. ஏதாவது ஒரு படத்தை போடுவாங்க. ஆமா, படத்தை பார்க்க வேண்டியது, 4 நாள் சண்டை போட வேண்டியது. என் தலைவன் தாண்டா கலெக்ஷன் கிங், இல்லடா என் தலைவன் தாண்டா கலெக்ஷன் கிங்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டையை போட்டு இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தலைவன் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிட்டான்னா அவனே அரசியலுக்கும் இறக்க வேண்டியது, ஓட்டை பிரிக்க வேண்டியது. இந்த மாதிரி கூத்தடிச்சுட்டு நம்ம அவங்க எல்லாம் உட்படதான் செய்யறாங்க. என்ன இவங்க எல்லாம் எங்க உட்படல? சினிமாலெல்லாம் நல்லா உட்பட்டு தான் இருக்காங்க. அதுதானே அவங்களோட டார்கெட்டு. ஜெயிக்கிறதா அவங்களோட டார்கெட். இப்ப கமல்ஹாசன் ஜெயிக்கணுன்ற டார்கெட் வந்தாரு. இப்ப விஜயும் ஜெயிக்கணுன்ற டார்கெட்ல எல்லாம் வரல. அவங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்றாங்க. அதுதான் பண்றாங்க. அது கிரவுண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த பண்றாங்க. அவங்க பாட்டுக்கு முடிச்சுட்டு போறாங்க. சினிமால நல்லா சம்பாதிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே கேரளால ஒரு சின்ன பொண்ணு வந்து முல்லை பெரியாருக்காக பேசுச்சுன்னு. கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரிலாம் இப்படிலாம் சேலரி கிடையாது. இவனுங்க நம்ம கிட்ட இருந்து இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு நமக்கு எதிராக செயல்படுறான். அவன் பாருங்க, கம்மியான சம்பளம் தான், இப்படிப்பட்ட பட்ஜெட்லாம் கிடையாது, பெரிய மெகா பட்ஜெட் மூவிஸ்லாம் கிடையாது. ஆனா அவன் மண்ணுக்கு விசுவாசமா இருக்கான், மக்களுக்கு விசுவாசமா இருக்கான். இங்க இருக்கவங்க கிட்ட பிரச்சனை இதுதான், பணம் ஓவர் ஆயிருச்சு. அதான் பிரச்சனை. பணம் ஓவர் ஆனா பணத்துக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க, மக்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க. நம்ம சுத்தி இருக்கவன எல்லாவனையும் பணக்காரன் ஆகி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய திருநாய்க்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும். யாராவது ரைட் சிட்டிசன் பேசிட்டு வந்தான் அப்படின்னா முதல்ல அவனையும் பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையாக உத்தரவுகளை போட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு எப்படி பார்க்க பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகள் இந்த பிரச்சனையை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃப்ரெஷரா ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் நடந்து வரும்போது, ஆமா, வண்டிகள் வரும்போது துரத்தும், நம்ம நடந்து வரும்போது நம்மள லைட்டா பயம் காட்டும். இப்ப எனக்கெல்லாம் எப்படின்னா, எங்க வீட்டுல எப்பவுமே ஒரு 3-4 நாய்கள் நிறைய நேரம் வந்திருக்கு. தாத்தா பாட்டி வீட்டுலலாம் 3 நாயெல்லாம் இருக்கும். எங்க வீட்டுல 1-2 நாய்கள் எங்க வீட்லயும் இருக்கும். ஸோ எப்பவுமே நாய்களோட இருந்து பழகினாலும் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு இவங்க நம்மளை பயம் காட்டுறதுக்காக என்ன ஸ்டண்ட் காட்டுவாங்க. நாய்களுக்கு வந்து எப்படின்னா, நம்மளோட வீக்னஸை குயிக்கா சென்ஸ் பண்ணிடுவாங்க. நமக்குள்ள சின்ன ஒரு பயம் இருக்குன்னா டக்குன்னு சென்ஸ் பண்ணிடுவாங்க. இவனுக்குள்ள பயம் இருக்குன்னு சென்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா அட்டாக் பண்ண வந்துடும். இதே நம்ம கிட்ட வேகமா கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சமும் கண்டுக்காம கூலா இருந்தோம்னா கிட்ட வந்துட்டு தெரியாத மாதிரி அப்படியே கண்டுக்காம அப்படி நடந்து போயிடுவாங்க. நாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன கூட்டு போகும்போது ஓடக்கூடாது. ஸோ நம்ம வந்து பயத்தை வெளியில காட்டணும்னா நாய்கள் ஃபுல் ஃபார்ம்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு ஊர்ல இருந்து வரும்போது நிறைய நாய்களோட நமக்கு வளர்ந்துருக்கோம். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, நமக்கு தெரியுது. ஆனா நிறைய பேருக்கு அது இருக்காது. நேச்சுரலா ஒரு நாய் வருதுன்னா நான் நிறைய நேரம் பார்த்திருக்கேன், குழந்தைகள் பெண்கள் எல்லாம் பயப்படுறத நான் பார்த்திருக்கேன். ஆமா, நான் நிறைய வீடியோஸ் பார்ப்போம், ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு நாய் அப்படியே ஒரு 3-4 நாய் விரட்டிட்டு போது ஒரு லேடி போய் ஒரு காரை போய் முட்டுறாங்க, குழந்தைங்களும் சேர்ந்து கீழே விழுறாங்க, குழந்தைங்களை கடிக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயம். கரெக்ட். 20 பேர் நம்ம இறந்துருக்காங்க 2 வருஷத்துலயும் 1 வருஷத்துலயும்ன்ற டேட்டாஸ்லாம் இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டும் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க அனிமல் ரைட்ஸ் எல்லாம் பத்தி பேசுறீங்க, ஆனா இப்ப பேரண்ட்ஸ் நிறைய பேர் குழந்தைங்களை இழந்திருக்காங்க, அவங்களோட குழந்தைங்களை நீங்க திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ நாய் கடிபட்டு உயிர் போகுதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்ப மனிதன் இயற்கைக்கு எதிரானவன், இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். மனிதனுக்கும் இயற்கைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது வந்து நம்ம வந்து we are against nature. நம்மளோட இந்த வளர்ச்சியே இயற்கைக்கு எதிரானது. நம்ம நிறைய நேரங்கள் பேசும்போது விவசாயம் இயற்கை சார்ந்ததெல்லாம் பேசணும். விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. விவசாயம்ன்றது என்ன? காடுகளை அழிச்சுதான் நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் உருவாக்கணும். ஸோ அதுவுமே இயற்கையை அழிச்சு நம்ம உருவாக்குனதுதான். மனிதனோட கிரியேஷன் அது இல்லையா? மனிதனோட கிரியேஷன் எல்லாமே இயற்கைக்கு எதிராக தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இயற்கையை இங்கிருந்து வெளில தள்ளுவோம். ஏசி ஆன் பண்றோம், பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா அடிச்சு வெளில தள்ளிடுறோம், சுத்தி புல் எதுவும் இல்லாம பாத்துக்கிறோம். ஸோ செயற்கையான ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்றோம். கான்கிரீட் போடுறோம், அதுக்கு மேல டைல்ஸ் வைக்கிறோம், சைட்ல பார்த்தோம்னா சிமெண்ட் எல்லாம் பூசுறோம். இயற்கையை உள்ள என்டர் ஆகாம வெளில தள்ளி விட்டுறோம் இயற்கையை. இதுதான் மனிதன். இப்படிதான் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து பெருசா வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளோட ஹியூமன் ரேஸ் பார்த்தோம்னா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹியூமன் ரேஸ் எக்ஸ்பேண்ட் ஆக இயற்கையை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்க இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், ஹியூமன்ஸோட நம்பரை குறைக்கணும்.
மனிதர்கள் கம்மியாக கம்மியாக இயற்கை பெருசாகும், இயற்கை பழைய ஸ்டேட்டுக்கு வரும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா கொரோனா டைம்ல எல்லா வீட்டுல அங்கங்க இருக்கும்பொழுது நிறைய சாலைகள்ல அது மாட்டும் புல்லு முளைஞ்சி, நிறைய இடங்கள்ல மரம் முளைஞ்சி அது மாட்டும் வளர்ந்துட்டு இருந்தது. சோ மனிதர்கள் நடமாட ஆரம்பிச்சாங்க, அப்படியே எல்லாம். ஹிட்லர் ஒண்ணு சொன்னாருன்னு சொல்லுவாங்க, மேன் இஸ் an aberration of nature அப்படின்னு. மனிதன் வந்து இயற்கைக்கு எதிரானவன் தான். அது ஹிட்லர் சொன்னாரான்னு தெரியல, அவர் சொன்னாருன்னு நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹிட்லர் சொன்னாருன்ற பேர்லயே ஏகப்பட்ட விஷயங்கள் பேச போயிட்டு இருக்கு. பெரியார் சொன்னார், ஆமா, ஏதாவது இவனுக்கு எழுதி பெரியார் எங்கடா சொன்னாரு சொல்லுங்க. அந்த வகையில நான் கேள்விப்பட்டது மேன் இஸ் an aberration of nature அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நல்ல பாயிண்ட். மனிதர்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இயற்கையோடலாம் சேர்ந்துலாம் நம்ம பயணிக்க முடியாது. நம்ம போற இடத்துல நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுவோம். அதனால நமக்கு ஏற்ற என்வாரன்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். எப்படி நம்ம கரப்பாம்பூச்சிகள், எலிகள், நோய்கள், பாம்புகள் இதுல இருந்து நம்ம சொசைட்டி அப்படியே காப்பாத்தி வச்சிருக்கோமோ, இதெல்லாம் என்ட்ராகாம வச்சிருக்கோமோ, அதே மாதிரி நாய்களும் ஒரு த்ரெட் தான். இங்க நம்ம ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்ல இவங்கெல்லாம் யாரும் அனிமல் லவர்ஸ். அப்புறம் இன்னொன்னு பேர் சொல்லுவாங்களே, வெறும் மிருகத்துக்கிட்ட இருந்து வர எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. வீகன்ஸா? இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்கள் எல்லாம் பண்ணாம கிளியரா புரிஞ்சுக்குங்க, நம்ம யாருன்றது புரிதல் நமக்கு வேணும். சோ இந்த உலகத்தை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உருவாக்கி இருக்கோம். நாய்கள் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட உயிரினங்களை இங்க நம்ம வெளியேற்றி இருக்கோம். நம்ம நிம்மதியா வாழணுன்றதுக்காக லட்சக்கணக்கான உயிரினங்களை வெளியேற்றி நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல நாய்களுக்கு மட்டும் நீங்க எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்கீங்க. அது காரணம் நாய்களுக்கு ஃபர்ரியான முடியெல்லாம் இருக்கு, எங்களுக்கு பெட் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க நாய்களை வச்சிருக்கீங்க. உனக்கு பிடிக்குன்றது ரைட்டு, உன் வீட்டுல வச்சுக்க. நீ வெளியே விட்டுனா ஊர்ல இருக்கவங்கலாம் கடிக்குது, குழந்தைகளெல்லாம் இழக்கிறதுன்றது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். சும்மா இந்த நாய்கள் சுத்திட்டு இருக்கு, ஒரு குழந்தையெல்லாம் கடிக்குது, என்னால அவங்க சாகுறது கூட இல்லை. ஒரு சின்ன கடி வாங்கினா கூட எப்படி முடியும்? இப்போ பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு வலி இருக்கும், ஒரு நாய் போய் ஒரு குழந்தைய கடிக்குதுன்னா. இவங்க இந்த மக்களோட சம்பந்தப்படாத ஐடியாஸ் பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி வீகனிசம் பேசுறவங்களா இருக்கலாம், அனிமல் லவ்வர்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல்தட்டு மக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு நைட் ஆனா அவங்க கார்ல அப்படியே போவாங்க, போய் பிரிட்டானியா பிஸ்கட் அப்படி போடுவாங்க நாய்களுக்கு. ஆமா, இது நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரவனுக்கு தான் தெரியும், ரோட்ல நடந்தவனுக்கு தெரியும். ஆமா, தெருவா நம்ம ஓடிட்டு இருப்போம். ஸோ அதனால இவங்களுக்கு அந்த விஷயம் புரியாம இந்த மாதிரியான ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். இது நல்ல ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட்டோட இந்த டைரக்டிவ்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு பாக்குறேன். அவங்க சொன்ன மாதிரி அடுத்தது எவனாவது வெளில வந்தீங்கன்னா உங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இந்த அதிகாரிகள் அவங்களோட வேலையை பார்க்கும்போது அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்களையும் ஸ்ட்ராங்கா டீல் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கு புரிதல், அவங்க உட்காந்து புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. ஸ்ட்ராங்கான இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால்தான் நடக்கும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு 10 வருஷமா இந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இதுல பெரிய டிபேட் வேற ஒரு குரூப், இது எப்படி நீங்க அனிமல்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணலாம், அச்சா புச்சா, கோழியை நீங்க எப்படி தின்னலாம், ஆடை நீங்க எப்படி தின்னலாம், பேசி கஷ்டம். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கரெக்ட். ஏன்னா பாதிக்கப்படுறாங்கன்னா கரெக்ட் ஸ்டாப் பண்ணணும். அதை முன்னாடியே பேசிருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன குரூப் வந்து மெஜாரிட்டிக்கு எதிராக அவங்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிராக்டிகல் எதிராக ஒன்று அந்த குரூப் தான் இது. பிராக்டிகல் வேறையா இருக்கு, ஆனா இவங்க பேசுறது வந்து வேற யாருக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இவங்க எங்க ஆளு அப்படின்னு ரொம்ப சைலண்டாக மாறிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பியா? அது பதில் சொல்ல முடியுமா உன்னால? எனக்கு அதான் ஒருத்தர் சொல்லுவார், இப்ப இது நான் சொல்றது வந்து ஒரு 80s அந்த டைம்ல நடந்தது. இப்ப ஒரு சீனியர் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஃப்ரெண்ட் இறந்துட்டாராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட் இறந்துட்டாராம். அதான் அவங்க சொல்றாங்க, அப்புறம் எனக்கு பேரண்ட்ஸை போய் பார்க்கவே முடியல, அவ்வளவு கில்ட்டியா இருந்தது, எங்க கூட வரும்போது அவர் இறந்துட்டாரு கூட இருக்க ஃப்ரெண்டு. எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டீங்க. நீங்க போய் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, போய் ஒளிஞ்சுப்பானுங்க. இவனா போய் அந்த பேரண்ட்டை போய் பார்ப்பான், எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா. ஸோ அப்ப நம்ம சொசைட்டியா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஒரு நாய் கடிச்சு ஒரு குழந்தை இறக்குதுன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னா எவ்வளவு மோசம். அதுக்கு சேஃபான ஒரு என்வாரன்மெண்ட் கூட நம்ம கிரியேட் பண்ண முடியலையே ஒரு குழந்தைக்கு. ஆமா, இன்னொன்னு சொல்றாங்க, நாயை புடிச்சிட்டு போயிடுவாங்க மாநகராட்சி. நீங்க சொல்லலாம் இல்ல, நகராட்சியோ மாநகராட்சியோ புடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னன்னா, நான் நிறைய தடவை பிராக்டிக்கலா வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கேன். கால் பண்ணி சொல்லும்பொழுது வருவாங்க, வந்து அந்த நாய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா, அதாவது கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா அது பிடிக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. ஒருவேளை கருத்தடை பண்ணாம இருக்கு அந்த நாய் அப்படின்னா அது பிடிச்சிட்டு போவாங்க. கருத்தடை பண்ணிட்டு கொண்டாந்து அதே தேர்வில் விடுவாங்க. சோ மாநகராட்சியினுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த நாயை கொண்டு போய் காப்பகத்துல விடுறது கிடையாது.
அந்த நாய்க்கு கருத்தடை பண்றது மட்டும் தான் மாநகராட்சி பண்ணணும், பண்ணிட்டு கொண்டாந்து எங்கேயாவது விட்டுருவாங்க. ரொம்ப அக்ரெசிவா ஒரு சில நாய்கள் இருக்க முடியா, அதை மட்டும் தான் கொண்டு போய் காப்பகத்திலயோ வேற எங்கேயோ வந்து விடுறாங்க தவிர்த்து மற்றபடி சாலைகள்ல இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் வந்து கார்பரேஷன் எல்லாம் பிடிக்கிறது கிடையாது. பிடிக்கிற மாதிரியான போட்டோஸ் வருது இல்ல அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சு கூட அவங்க பிடிச்சிட்டு போய் கட்டணை பண்ணி கொண்டாந்து ரோட்ல அதே ரோட்ல தான் விட்டு போவான். அதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு. ரோட்ல நாய் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும், காப்பகத்துல தான் இருக்கணும், ரோட்ல இருக்கக்கூடாது. காப்பகங்கள்ல தேவையான சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அந்த நாய்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்க பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான ஆட்களை நீங்க ரெக்ரூட் பண்ணா பண்ணிக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனா ரோட்ல நாய் இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கும் வேணும். இன்னொன்னும் இருக்கு, நாய் மட்டும் கிடையாது, இந்த மாடுமே பெரிய தொல்லை தான். நாயாச்சு அங்கங்க ஓடிட்டு இருக்கு டக்குனு குறுக்க வந்த போது, ஆனா பெரிய மிருகம் டக்குனு குறுக்க வருது, கார் எல்லாம் கவுச்சு விட்டுருது. சோ இதெல்லாம் பெரிய இஷ்யூ. பைபாஸ் எல்லாம் போகும்பொழுது பக்கத்துல எல்லாம் கிராமங்கள் தானே, மாடு மேய்ச்சிட்டு அப்படியே அவுத்து விட்டுறது, மாடு கட்டி போறது, அது குறுக்க வந்து எவ்வளவு விபத்துகள் வந்து நடக்கும். ஆனா இன்ஃபேக்ட் பைபாஸ்னா கூட நம்ம விட்டுறலாம். ஏன்னா அது அஃப்கோர்ஸ் ரொம்ப டேஞ்சரான விஷயம் தான். ஏன்னா ஃபுல் ஸ்பீட்ல நம்ம வந்துட்டு இருப்போம், நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ரொம்ப ஆபத்து தான். பட் என்னன்னா கிராமங்கள் இருக்கும்போது மக்களுக்கு பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிட்டிஸ்ல பெரிய பிரச்சனைன்னு பாக்குறேன். மெயினான ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா மாடுகள் அசால்ட்டா உட்காந்துருக்காங்க. இப்ப நான் போகும்போது, வீட்டுக்கு போகும்போது நிறைய நேரங்கள்ல பாக்குறேன் நடு ரோட்ல மாடுகள் உட்கார்ந்துருக்கு. இதை பெருசா இவங்களால எதுவும் பண்ண முடியல. இது பெரிய ஒரு பிரச்சனை தான். நிறைய போக்குவரத்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது, சில ஆக்சிடென்ட்ஸையும் இது ஏற்படுத்துது. சிட்டிஸ்ல இது பண்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. எனிவே, இப்ப அனிமல் லவ் அப்படின்றது இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நான் என் வீட்டுல இருக்கக்கூடிய பூனைகளை, நாய்களை, மாடுகளை நான் லவ் பண்ணலாமே தவிர, ரோட்ல பப்ளிக் நியூசன்ஸா இருக்கும்போது, சில நேரங்கள்ல உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும்போது அனிமல் லவ் அங்க கொண்டு வரக்கூடாது. அது ரொம்ப தவறு. உடனே வந்து நம்ம அந்த உயிர்களுக்கு எல்லாம் எதிராக பேசணும் அப்படின்லாம் கிடையாது. உயிர்களுக்கு எதிராக தான் பேசணும், அதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. அந்த உயிரை எதிராக பேசலாம், அப்புறம் இன்னொரு உயிர் போகுது இல்ல, மனித உயிர் போகுது இல்ல. அதனால கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நான் கசாப்பு கடைக்கு போய் சாப்பிடுறேன், நான் அந்த உயிருக்கு எதிராக தான் இருக்கேன். நான் அந்த ஒரு மட்டனை குக் பண்ணி தான் நான் சாப்பிடுறேன். அப்ப என்ன அந்த உயிருக்கு ஆதரவா இருக்கேன், எதிராக தான் இருக்கேன். ஏன் நான் எதிராக இருக்கேன்? ஏன்னா எனக்கு தேவை இருக்கு. நான் மட்டன் சாப்பிட வேண்டிய தேவை இருக்கு, சிக்கன் சாப்பிட வேண்டிய தேவை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹேபிட்டை அழிச்சுதான் நம்ம சிவிலைசேஷனை கட்டியிருக்கோம். உலகம் ஃபுல்லா இப்படிதான். நீங்க அமெரிக்கா விடுங்க, ஃபுல்லா சிமெண்ட் தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே. அங்க இருக்கிற எல்லா உயிரினங்களையும் விலக்கிட்டு தானே நீங்க அதை கட்டியிருக்கீங்க. ஆனா குரூவல்ட்டி வேற. தேவையில்லாம மிருகங்களுக்கு எதிராக குரூவலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எனக்கு தேவை இருக்கு, நான் உயிர் வாழணுமே. இதே விஷயத்த ஒரு புலியும் அதான் பண்ணும். புலி என்ன பார்த்து இல்ல கேப்ரியல் வந்து ஒரு உயிரினம், அவரை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு பார்க்கும், அதுக்கு வயிறு பஷா நான் கடிச்சு தின்னும். இதே தான் அதுவும் பண்ணும். சோ அதனால அதுல நான் கிளியரா தான் இருக்கேன், எனக்கு தேவை இருக்கு. ஆனா எனக்கு பார்க்கும்போது நாய் மீது விருப்போ அல்லது மாடு மீது விருப்பம் கிடையாது. எனக்கு ரொம்ப வந்து எனக்கும் தான் நாய், மாடு, பூனை இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோழி இதுல இருந்து எல்லாமே பிடிக்கும். எல்லாமே வந்து எங்க பாட்டி விட்டு நான் வளர்த்துருக்கேன் எல்லாத்தையும். சோ ஆனா இது என்ன அப்படின்னா டோட்டலா இந்த சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணுது. கரெக்ட். அதனால இங்க இருந்து அதை வந்து அப்புறப்படுத்த வேண்டியது கண்டிப்பாக அது காலத்தின் கட்டாயம். அது வந்து நம்ம அனிமல் லவ் அது கூட வந்து கனெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து உடனே வீட்டுல இருக்கிற மாடெல்லாம் கொல்றது, வீட்டுல அப்படிலாம் கிடையாது. சோ இந்த இடத்துல சொசைட்டிக்கு அது எதிராக இருக்கு. அதனால இங்க இருந்து கண்டிப்பாக நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும், சுற்றி திரியக்கூடிய மாடுகளை அப்புறப்படுத்தணும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கரெக்ட். இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே அனிமல்ஸ் மேல பெரிய விருப்பம் உண்டு. எனக்கு சின்ன வயசுல நான் நாய்களோட ரொம்ப நெருக்கமா இருந்து வளர்ந்தவன். எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். நான் சொன்ன மாதிரி எங்க பாட்டி வீட்டுக்குலாம் போனா மினிமம் 2, 3, 4 டாக்ஸ் சில நேரங்கள்ல இருக்கும். வீட்டுக்குள்ள பார்த்தோன்னா ஒரு 4, 5 பூனைகள் இருக்கும். எனக்கு பர்சனலா மிருகங்கள் வீட்டுக்குள்ள வர்றது பிடிக்காது, இருக்கிறது எனக்கு பெருசா பிடிக்காது. பட் இருந்தாலும் நிறைய பூனைகளும் வீட்டுல இருக்கும். ஸோ அதனால அனிமல்ஸ்னா டெஃபினட்டா பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, பெரிய ஒரு லவ்வும் உண்டு அனிமல்ஸ் மேல. ஆனா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்து அலோவ் பண்ண மாட்டோம், வீட்டுக்குள்ள போய் எலி ஓடிட்டு இருந்தா அலோவ் பண்ண மாட்டோம், கரப்பாம்பூச்சி ஓடிட்டு இருந்தா அலோவ் பண்ண மாட்டோம். ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன்னா இது நமக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த என்வாரன்மெண்ட்டை நம்ம சேஃப் ஆக்குறோம். அதெல்லாம் வராத மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய கேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் டாக்ஸும் எங்க இருக்கணுமோ, எந்த என்வாரன்மெண்ட்ல எப்படி இருக்கணுமோ பாதுகாப்போ அப்படி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இதே இது சும்மா அங்கங்க ஓடி தெரிஞ்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு காயங்களோட தெளிவான ஒரு கண்டிஷன்ல இல்லாம இருந்தா அது நமக்கு ஆபத்து. அப்ப நம்ம அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். அங்க போய் அனிமல் லவ் பேச முடியாது. அங்க அனிமல் லவ் நம்ம பேசிட்டு போனோம்னா பாதிக்கப்படுறவன் வேற ஒருத்தனா இருப்பான், ரோட்ல நடந்து போறவன் பாதிக்கப்படுவான், குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் தேவையில்லை. தாராளமா செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்யலாம். செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம சரியான இடத்துல செய்யலைன்னா வீக்கா இருக்கும்னு அர்த்தம். அது லவ் கிடையாது, அது பலவீனம். ஸோ லவ்ன்றது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும்.
எந்த இடத்துல டஃப்பா இருக்கணுமோ அந்த இடத்துல டஃப்பா இருக்கணும். அதுதான் கரெக்ட். அதை நம்ம செய்யலைன்னா பலவீனமா இருக்கும்னு அர்த்தம். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் முன்பாக பேரணியில வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ எதிர்கட்சியில எல்லாம் சேர்ந்து பேரணி போயிருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. ஸோ அது பேசு பொருளாக மாறி இருந்தது. நாடாளுமன்றத்திலுமே வந்து ஒரு பெரிய அமளியானது ஏற்பட்டிருந்தது. இந்த பீகார்ல நடக்கக்கூடிய இந்த சார் அப்படின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பாக தான் இந்த இஷ்யூ ஆனது போயிட்டே இருக்கு. ராகுல் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா தேர்தல் கமிஷன் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் நாங்க நீக்கணும் பீகார்ல இருந்து அப்படின்ற லிஸ்ட்டை நான் நீதிமன்றத்துல கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஓப்பனாக நீதிமன்றத்துக்குள்ள சொல்றாங்க. ஸோ எப்படி இது என்ன போயிட்டு இருக்குதுக்குள்ள? இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அதை ஹேண்டில் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாருமே ரொம்ப சீரியஸா இதை அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து இதை ஹேண்டில் பண்ணும். வெறுமனே இது வந்து ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா அதை பார்க்கக்கூடாது. யூஸ்வலா அரசியல் கட்சிகள் எல்லாத்தையுமே ஓட்டா தான் பார்ப்பாங்க. ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கன்னா எப்படி அதை ஓட்டா மாத்திரலாம்னு பார்ப்பாங்க. இந்த இஷ்யூ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. ஒண்ணு, மக்களுக்கு ஜனநாயகம் மேல நம்பிக்கை போச்சுன்னா அது பெரிய ஆபத்து. ஸோ இந்த இஷ்யூவை நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா எதிர்கட்சிகள் ரொம்ப காஷியஸா யோசிச்சு இதை கையில் எடுங்க. ஏன்னா நீங்க இதை கையில் எடுக்கும்போது மக்களுக்கு எலெக்ஷன் மேல நம்பிக்கை போகும். ஒரு குரூப்புக்கு கண்டிப்பா ரைட்டு, நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் வரும், ஏன்னா சிஸ்டமே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு அப்படின்ற பார்வை நிறைய பேருக்கு வரும். அது ரொம்ப தவறு. மக்களுக்கு எலெக்ஷன் மேல நம்பிக்கை போச்சுன்னா வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஓட்டு போட்டு கவர்மெண்ட்டை மாற்ற முடியுன்ற அந்த கான்பிடன்ஸ் மக்களுக்கு இருக்கும். ஓட்டு போட்டுனால கவர்மெண்ட்டை மாற்ற முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டான்னா அவன் வேற ரூட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவான். அது சொசைட்டிக்கு நல்லதே கிடையாது. ரெண்டாவது, நிஜமாவே சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஓட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இப்ப நான் ஒரு கட்சிக்கு ஓட் போட்டு ஒரு கட்சிக்கு ஓட் போடுறேன்னா அந்த கட்சி வந்து பவருக்கு வருது. இப்ப லெட்ஸே நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாமலே இது பவருக்கு வருதுன்னு வச்சுப்போம். ஒரு தடவை 2 தடவை பார்ப்பேன். 3ஆவது தடவை ஏன்னா என் ஓட்டுக்கும் பவருக்கு வரணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா மக்களோட அதிருப்தி வேற மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதுதானே ஜனநாயகம். என்னோட கோவத்தை நான் வாக்கு வழியா நான் தெரிவிக்கிறேன், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுறேன். அதை நீ என்கிட்ட இருந்து பறிச்சேன்னா வேற வகையில வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெரிய அளவுல சோசியல் டென்ஷன்ஸ் இந்தியாவில் இன்னும் வரல. அதுவே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. மேபி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இப்ப ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பெங்களூர் சென்ட்ரல் அந்த ஒரு தொகுதியில பிரச்சனை இருக்கு இல்லையா? மாதவ் தேவ்பூராவா ஏதோ ஒரு கான்ஸ்டிடுவன்சில, மகாராஜ், எனக்கு அந்த கான்ஸ்டிடுவன்சி பேர் எனக்கு மறந்துருச்சு, ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி. ஸோ அந்த மாதிரி மேபி சில இடங்கள்ல இருக்கலாம். அங்கேயும் நமக்கு தெரியல. ராகுல் காந்தி சில ப்ரூஃப்லாம் முன்வைக்கிறாரு, அது மேபி இருக்கலாம். பட் இது இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட்டா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா நிஜமாவே இந்த எலெக்ஷன் சிஸ்டமே காம்ப்ரமைஸ் ஆயிருக்குன்னா அது வேற வகையில கண்டிப்பா வெடிக்கும். அப்படிலாம் ஏமாத்திரலாம் முடியாது. பெரிய சர்வாதிகாரிகளே தூக்கி மக்கள் போட்டுறாங்க கடுப்பாயி. அப்ப நீங்க டெமோக்ரஸின்ற பேர்ல மீடியாலாம் இங்க ஃப்ரீ ஓரளவுக்கு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, ஆக்டிவிஸ்டுகள்லாம் ஓரளவுக்கு ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டுல கம்ப்ளீட்டா இந்த எலெக்ஷன் சிஸ்டமே நீங்க ரிக் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாருமே இஷ்யூவை கையில் எடுக்கிறீங்கன்றது நல்லதுதான். ஆனா கேர்ஃபுல்லா கையில் எடுங்க. ரொம்ப பொறுப்பா கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, இங்க நம்ம திமுகவை பத்தியும் பேச வேண்டிய தேவை இருக்கு. திமுகவை பத்தி நம்ம ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா, திமுக பாசிசத்துக்கு எதிரான ஒரு கட்சி, பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சி. இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி இவ்வளவு அக்ரெசிவா இருக்காரு. அகிலேஷ் யாதவ்லாம் பார்த்தா பேரிகேட்லாம் தாண்டி அந்த பக்கம் குதிக்கிறதுக்குலாம் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவ்வளவு அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸா காங்கிரஸ் பார்ட்டி இதை கையில் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இப்ப கர்நாடகால ஒரு காங்கிரஸ் மினிஸ்டரை வந்து அவங்க தூக்கியிருக்காங்க. ஏன்னா அவரு ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் தான் கேட்கிறாரு. இந்த வாக்கு திருட்டு நம்ம ஆட்சி காலத்துல தான் நடந்திருக்குன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதை பேசணுன்னே அவர் பதவியில இருந்து நீக்கிறாங்க காங்கிரஸ் பார்ட்டியில. என்னடா பேசிவிட்டு டக்குன்னு அப்படின்னு தூக்கிட்டாங்க அவரை. அவர் பேசுறது கரெக்ட் தான். பட் எனிவே, நான் இதை ஏன் சொல்றேன்னா, காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப சீரியஸா இருக்கான். ஒண்ணு, பெரிய போராட்டங்கள் கொண்டு போறான். ரெண்டாவது, யாராவது லைட்டா கொஸ்டின் கேட்டாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா டக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு சீரியஸ்னஸை காட்டுது இல்லை இது. இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில இருந்து டிஎம்கே இதை பெருசா பேசல. சிஎம் ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு அறிக்கையா நான் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை தாண்டி பெருசா எதுவும் பெருசா பண்ணல. இப்போ உங்களை பொறுத்தளவுல பாஜக ஒரு பாசிச கட்சி, எலெக்ஷன்ல சில குளறுபடிகள்லாம் இருக்கு அப்படிலாம் இருக்குன்னா
அது மிகப்பெரிய சிக்கலுங்க தமிழ்நாட்டுல. இந்தியாலே மிகப்பெரிய சிக்கல். நீங்க போடுற ஓட்டுக்கு வேல்யூ இல்லைன்னா அதை விட வேற எந்த பெரிய சிக்கலும் இருக்க முடியாது. ஏன் இந்த இஷ்யூ அவ்வளவு சீரியஸா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் குவைட்டா இருக்கீங்க? இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஏதோ ஒரு வகையில நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களா பாஜக கூட? ஏன் காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி அக்ரெசிவா அதை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீட்டுக்கு இதே தான் பண்ணீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது பயங்கரமா அக்ரெசிவா இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா இருங்க, குவைட் ஆயிடுறீங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, நார்த்லாம் நீட்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீட் முறைகேடு வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. நீட்டுக்கு எதிராக நார்த் இந்தியால திரும்புறாங்க மக்கள். குறிப்பா காங்கிரஸ் வந்து எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அங்கெல்லாம் அது பயங்கரமா கையில் எடுக்கிறாங்க. ராஜஸ்தான் மாதிரி ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தோம்னா அசோக் கெய்லட்லாம் அந்த நீட் முறைகேடுக்கு எதிராக பெருசா போராட்டங்கள் நடத்துறாரு. இங்க நம்ம ஆளுங்க கப்சுப்புன்னு இருக்கானுங்க. நீட்ன்றது நம்ம தனியா எக்ஸ்க்ளூசிவா கையில் எடுத்த ஒரு இஷ்யூ. அவனை பொறுத்தளவுல நீட்ல அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நீட் முறைகேடுல தான் அவனுக்கு பிரச்சனை. உனக்கு ஃபண்டமெண்டலா நீட் கூட உனக்கு இஷ்யூ இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனே வெளியே வரான்னா உனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? தமிழ்நாடு மட்டும்தாங்க நீட்டை பத்தி பேசுறாங்க, வேற யாருமே பேசலாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீட் முறைகேடு நடக்கும்போது என்ன ஆகுது? எல்லாரும் வெளில வரான். எல்லாரும் வெளியே வந்து போராடும் போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை யூஸ் பண்ணி நீ ஒரு கலக்கிருக்கணும். ஆனா திமுக என்ன பண்றாங்க? கப்சுப்புன்னு இருக்காங்க. அப்ப எல்லாரும் நீட்டுக்கு எதிராக திரும்பும்போது இங்க வாயே திறக்கல. சோ அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? பாஜகவுக்கு எதிராக பெரிய ப்ரெஷர் எதுவும் போட்டக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அன்னைக்கு திமுக இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படிதான் தெரியுது. இது நிஜமாவே நீங்க நம்புறீங்கன்னா கண்டிப்பா கிரவுண்டுக்கு வாங்க. இது எவ்வளவு சீரியஸான இஷ்யூ இது. நீங்க உண்மை நம்புனீங்கன்னா கண்டிப்பா வெளில வாங்க. ஆனா பெருசா இதை கையில் எடுக்காம, பெருசா ஸ்டாண்ட் எதுவும் எடுக்காம குவைட்டா இப்படி அமைதியா இருக்கிறது தப்பு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வர்சஸ் சிபிஎஸ். ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொங்கலே வந்து நீங்க வீக் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து இன்னொரு ஜெயலலிதா அல்லது இன்னொரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு செயல்படாதீங்க. உங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்கு. 26ல திரும்ப நாங்க தான் வருவோம் அப்படின்னு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. நேற்று ரோட் ஷோலாம் வேற போயிட்டு இருந்தாங்க. டெஃபினட்டா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கான்பிடென்டா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. கான்பிடென்டா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா பர்சனல் அட்டாக்ஸ் அவங்க தவிர்க்கலாம். சாதாரண லீடர்ஸ் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணலாம். ஒரு எம்எல்ஏவோ சும்மா சாதாரண ஒரு எம்பியோ எதிர்கட்சி ஆட்களோ பர்சனலா மேபி அட்டாக் பண்ணலாம். ஆனா நீங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கீங்க, டாப்ல இருக்கீங்க, பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருக்கீங்க, இன்னைக்கு ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட பவர்ஸை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்றது ரொம்ப அவசியம். குறிப்பா இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்குறீங்க, அவர் அட்டாக் பண்றீங்க, அதை பெர்ஃபெக்ட் அட்டாக் பண்ணுங்க. அவர் டேட்டா தப்பா கொடுக்குறாருன்னு அட்டாக் பண்ணுங்க. இல்ல அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாம் கரெக்டா எடுத்து வைங்க. அதை விட நாங்க எப்படி கரெக்டா பண்ணிட்டு இருக்கோன்றதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் பர்சனல் அட்டாக் பண்ணும்? இப்ப எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரிலாம் அவர் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் எதுக்கு பேசணும்? அதுல என்ன இருக்கு? அது பர்சனல் அட்டாக். அது ஏன் அவர் நினைச்சிட்டு போறாரு? நினைச்சிட்டு போனா என்ன உங்களுக்கு? எல்லாருமே நம்மளை பெருசா தான் நினைச்சுப்போம். அவரும் உங்களை மாதிரி ஒரு சிஎம், நீங்க உங்களை பெருசா தான் நினைச்சுக்கிறீங்க. நீங்க அப்கோர்ஸ் நீங்க ஒரு வாரிசு தான். நீங்க கருணாநிதி அவர்களோட பேக்கிங் இல்லைன்னா அவங்களால சிஎம் ஆயிருக்க முடியாது. அப்படி இருந்தும் நீங்க உங்களை பெருசா தான் நினைச்சுக்கிறீங்க. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் அப்படிதான் நினைச்சுப்பாங்க. டெபியூட்டி சிஎம் அவரை பெருசா தான் நினைச்சுப்பாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் அப்படிதான் நினைச்சுப்பாங்க. நானும் நீங்களும் அப்படிதான். நம்மள நம்ம பெருசா தான் நினைச்சுப்போம். சரி, அவர் நினைக்கிறாரும் நினைச்சிட்டு போட்டோம். அது எதுக்கு அதெல்லாம் பர்சனலா கொண்டு வரணும்? நான் ஏன் அதை சொல்றேன்னா, கண்டினியூஸா அந்த பர்சனல் அட்டாக்ஸ் நிறைய வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸ்டார்டிங்லயும் பார்க்கும்போது தவழ்ந்து போய் சிஎம் ஆனார்னு பேசுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க. அதுவும் எங்க இருந்துட்டு பேசுறாங்க? சிஎம்ஏ வீக் விக்கெட்ல தான் இருக்காரு. அவருக்கு தவழ்ந்து போக வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. எல்லாமே அவருக்கு ஈஸியா நடந்துருச்சு. ஏன்னா அவரோட அப்பா பவர்ஃபுல்லான லீடர், எல்லாத்தையும் ஈஸியா தூக்கி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நீங்க டெப்யூட்டி சிஎமுக்கும் ஈஸியா எல்லாத்தையுமே கடத்திட்டீங்க. உங்களுக்கு இந்த சிக்கல்கள்லாம் இல்லை. பட் சாதாரண நாட்களும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால பர்சனல் அட்டாக்ஸ்ல இப்படி இறங்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்தியா தமிழ் பொலிட்டிக்ஸை கொண்டு போகலாம். என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, நீங்க எந்தெந்த இஷ்யூஸ்ல கோட்டை விட்டீங்க, நாங்க அந்தந்த இஷ்யூஸ் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யலாம். ஹெல்தியா இன்னும் பண்ணலாம். உங்களோட நாங்க இன்னும் பெட்டரா நிர்வாகம் பண்றோம். எடப்பாடி சொல்றாரு, குரல் பூட்டி போல வந்து வாரிசுகளை கொண்டு வராங்க, அந்த மாதிரிலாம். அதுவும் தப்பு தான். பர்சனல் அட்டாக் தான். அதுவும் தப்பு தான். டெஃபினட்டா அதுவும் தப்பு தான். கண்டிப்பா அவரும் பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் வைக்கிறாரு, இவங்களும் பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இப்ப திமுகவை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்தே தவழ்ந்து போய் வராங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேபி அது கொஞ்சம் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலா ஒரு லீடர்னா கண்டிப்பா ஹர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நேச்சுரலா அவர் என்ன கையில் எடுக்க முடியும்? டிஃபென்ஸ் அவர் என்னத்தை கையில் எடுக்க முடியும்? வாரிசு அரசியல் தான் கையில் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் அவரும் கையில் எடுக்க முடியும். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, வாரிசு அரசியல ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ அவங்க கொண்டு வரலாம். அதை தாண்டி நீங்க சொன்னது குரங்குட்டி இதெல்லாம் லிமிட்டை கிராஸ் பண்ண விஷயம் தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இவங்க ரெண்டு பேருமே மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட லீடர்ஸ்.
மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லீடர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பர்சனலாக இபிஎஸ் அட்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் தவழ்ந்து போய் சிஎம் ஆயிட்டீங்கன்னு அட்டாக் பண்ணுறீங்கன்னா அது அந்த மக்களையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம். ஸோ அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை இபிஎஸ் அவர்கள் வீக்கான லீடராக இருந்தார், அதுக்கு காரணம் இந்த மாதிரியான ரீசன்ஸ், இதெல்லாம் அவர் சரியாக ஹேண்டில் பண்ணல, ஸோ அவர் நான் வீக்கான ஒரு சிஎம் நான் சொல்லுவேன்னா அது வேற. ஆனால் தவழ்ந்து போய் சிஎம் ஆனார்னு சொல்றது கரெக்ட் கிடையாது. அதுவும் டெப்யூட்டி சிஎம்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் பேசினார், கொஞ்சம் வல்கரா போகிற அளவுக்கு ஒரு பாயிண்ட்ல அவர் பேசினார். அதெல்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். குரங்கு குட்டி இந்த விஷயம்லாம் அதெல்லாம் கரெக்டான விஷயம் கிடையாது. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஆட்சியில் 1008 பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சும்மா அசால்ட்டா அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் உங்க கையில கிடைக்கும், அதெல்லாம் எடுத்தே நீங்க பேசலாம். ஸோ இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்ஸுக்கான தேவையே இல்லை. பட் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் இவங்க எல்லாம் ரொம்ப கீழே கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான பர்சனல் அட்டாக்ஸ், ஒன்லோ பர்சனல் அட்டாக்ஸ், இல்லைன்னா தேவையில்லாத எலெக்ஷன் சார்ந்த டிஸ்கஷன்ஸா இருக்கு. நாங்க கொங்கு பகுதியை நாங்கள் கேப்சர் பண்ணிடுவோம், கொங்கு பகுதியை உங்க கையை விட்டு போயிடுவோம், நாங்க 234 சீட் ஜெயிச்சிருவோம், நாங்க 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை ஜெயிச்சிருவோம், இப்படிலாம் பேசி பேசி என்ன ஆக போகுது? நீங்க பவர்ல இருக்கீங்க, எவ்வளவோ ப்ராப்பரான ப்ரோக்ரஸிவான விஷயங்கள் பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ் பண்றது. நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா அதான் பெருசா போட்டிருக்காங்க, அது ஏதோ பெரிய நியூஸ் மாதிரி. இது ஒரு பர்சனல் அட்டாக், இதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நியூஸ் எதுவுமே கிடையாது, அதை பெருசா போட்டிருக்காங்க. இல்லைன்னா நாங்க ஸ்வீப் பண்ணிடுவோம், அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம், இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு பேசுறீங்க, அதையும் பெரிய நியூஸா போடுறாங்க. நீங்க சிஎம்மா இருக்கிறதால நீங்க பேசுற எல்லாமே நியூஸ் தான் ஆகும். ஸோ எல்லாமே நியூஸா தான், நீங்க நல்ல விஷயங்கள் பேசலாமே, அப்ப அதுக்காவது ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஆனா நீங்க முக்கியமான விஷயங்களை இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க எலெக்ஷன்ல சில குளறுபடிகள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பேசுறீங்க, ஆனா அதுக்கு ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் தான், ஒரு அறிக்கை தான், அதை தாண்டி அங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப பிரச்சனை இபிஎஸ்ஸா இந்த மாதிரியான இஷ்யூவா? இபிஎஸ்ன்றது அவர் ஒரு தனி மனிதர் தாங்க, அவரை போய் நீங்க நோன்றதால ஒன்றும் பெருசா வந்துட போறது இல்லை. ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுவா இருக்கணும்? இஷ்யூஸா இருக்கணும். எவ்வளவு ஆமா, கையில அதிகாரம் இருக்கு, சும்மா ஒரு 1000 யானையோட பலம் உங்க கையில இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு இண்டிவிஜுவலா தனிநபர்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டக்கூடியது என்னன்னா வீக்கா இருக்கீங்கன்றதான் காட்டுது மென்டலி. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.